அன்பு மனிதனுடைய மன இறுக்கத்தை குறைக்கிறது. அன்பு எப்போதும் மனிதனை ஓய்வு தன்மையில் வைத்திருக்கிறது. அன்பு கண்களில் கண்ணீரை கொண்டு வருகிறது. அன்பு எவ்வளவு பெரிய மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை தருகிறதா? அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆன்மீகம் முன்னேற்றம், ஆன்மீக பாதையில தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் தன்னுடைய மனதளவில் சில மாற்றங்களை கொண்டு வருவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். மனமானது பல பிறவிகளாக பல சம்பவங்களை, பல நிகழ்ச்சிகளை தன்னகத்தை பதிந்து வைத்துக் கொண்டு அது ஒரு அறியாமையில் தன்னை மயக்கி வைத்திருக்கும். இதற்கு நேர் எதிரான சில தன்மைகளை நம்முடைய மைண்ட்ல கொண்டு வரும். அப்படி சில தன்மைகளை கொண்டு வருவதற்கு நம்முடைய முன்னோர்கள் பிடிவாதமான சில வைராகியமான விஷயங்களை செய்ய சொல்கிறார்கள். பற்றற்ற தன்மையில் இருத்தல் என்ற ஒரு குணத்தை நாம் நம்முடைய வாழ்வில் மனதில் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. தயவுடன் இருக்க வேண்டும், உயிர்களின் மீது பெரும் கருணை கொண்டு இரக்கத்தோடு இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. அன்பு ஒன்றே போதுமானது ஆன்மீகத்தில் என்று சொல்லப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு யோகிகளும் ஒவ்வொரு ஞானிகளும் தங்களுடைய அபிப்பிராயங்களை சில கருத்துக்களின் மீது ஏற்றி சொல்கிறார்கள். பற்றற்ற நிலை, உயிர் இரக்கம், அன்பு உணர்வு, இது போன்ற சில விஷயங்களை எல்லாம் நம்முடைய மனதிற்கு பழக்கப்படுத்த வேண்டும். இவ்வாறு மனமானது அந்த மாதிரியான உணர்வுகளில் பழக்கப்படும் போது மனிதன் உண்மையிலேயே தன்னுடைய பல குழப்பமான மனநிலைகளிலிருந்தும் பல பிரச்சனைகளிலிருந்தும் மீண்டு ஒரு அமைதியை அவன் அடைந்து விடுகின்றான். இந்த அமைதியை அடைவதற்கான மார்க்கமாக பல வழிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதுல முக்கியமானது பற்றற்ற நிலை. நாம் எந்த பற்றுதலும் இல்லாத போது அந்த பொருளினாலோ அந்த நபரினாலோ அந்த கருத்துகளினாலோ நமக்கு ஏதேனும் மாற்றங்கள் இடைஞ்சல்கள் வந்தாலும் நமக்கு எந்த விதமான அகச்சூழ்நிலை கெட்டுப்போகாது. அதனால நம்முடைய முன்னோர்கள் பற்றற்ற நிலையே ஆன்மீகத்தினுடைய ஒரு உயிர் நாடியாக சொல்லியிருக்கிறார்கள். சிலர் சொல்லியிருக்கிறார்கள் உயிர் இரக்கம், ஜீவகாரணியம். ஜீவகாரணியமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஜீவகாரணியம் என்பது உயிர் இரக்கம். 1 அறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள எல்லா உயிர்களின் மீதும் பெரும் இரக்கத்தோடு இருத்தல். அந்த உயிர்கள் துன்பப்படும் போது நம்மால் முடிந்த அளவு உதவி செய்வதோடு மட்டுமல்லாமல் அந்த உயிர் துன்பத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்று இந்த பிரபஞ்சத்திடம் வேண்டுகோள் வைக்கக்கூடிய ஒரு மனநிலை. இந்த மனநிலையும் ஒரு நமக்கு பற்றற்ற நிலை எப்படி பேர் அமைதியை நல்குகிறதோ, இந்த உயிர் இரக்கமும் ஒவ்வொரு மனிதனுடைய அகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இறுக்கமான சூழ்நிலையை தளர்வடைய செய்து மனதை நெகிழ்ச்சி அடைய செய்து மன அமைதிக்கான ஒரு மார்க்கத்திற்கு அழைத்து செல்கின்றது. அதே போல அன்பு என்ற ஒரு மார்க்கம். இந்த உலகத்தின் ஒரு மதம் இருக்கும் என்றால், உலகத்தில் இன்னைக்கு நிறைய மதங்களால் நம்ம எல்லாம் பிரிஞ்சு கிடக்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மதத்தை ஃபாலோ பண்றோம். அந்த மத கொள்கைகளை நம்ம எல்லாம் பிடிச்சிருக்கிறோம். நாம் மத கொள்கைகளை பிடித்துக் கொண்டு அந்த கருத்தில் ஆழமாக நாம் பதிந்திருக்கும் போது இயற்கையாகவே அந்த பற்றுதலின் காரணமாக மற்றவரை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மைக்கு வந்து விடுகிறோம். இப்படி ஒவ்வொரு மதத்துக்காரர்களும் தங்களுடைய கருத்தில் ஆழமான பற்றுதலோடும் ஆழமான நம்பிக்கையோடும் வெறித்தனமான ஒரு கண்மூடித்தனமான ஒரு பிடிவாதத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் இயற்கையாகவே ஒரு பிரிவினர் இன்னொரு பிரிவினரை நொந்து கொள்வதும் வெறுப்பதும் அவர்களோடு இணைந்து இயங்க முடியாது இருக்கக்கூடிய ஒரு தன்மையில தான் இன்னைக்கு இருக்குது. எல்லா மதங்களுக்கும் இதான் பிரச்சனை. இவன் என்ன சொல்லிடுறாங்க, ஒரு சாரார் இன்னொரு மதத்தினுடைய குறைபாடுகளை எல்லாம் சுட்டி காமிக்கிறாங்க. இன்னொரு மதத்தார் இன்னொரு மதத்தினுடைய குறைபாடுகள் எல்லாம் சுட்டி காமிக்கிறாங்க. இப்படி மற்றவர்களுடைய குறைபாடுகளை சுட்டி கொண்டே போகிறார்கள். குறை சொல்றாங்க, உங்க மதம் அப்படி இருக்கு, இந்த மதம் அப்படி இருக்குது, நீ இப்படி செய்யற, நீ இப்படி இருக்கிற, நீ செய்யறது தப்பு, நான் செய்யறது ரெடி, இப்படின்னு சொல்லும் போது பகுத்தறிவினுடைய உச்சபட்சமான நிலை அனைத்து மதங்களையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு மானுடன் பின்பற்ற வேண்டிய ஒரே மதம் அன்பு. அன்பு ஒன்றே இந்த உலக மதமாக நாம் போற்ற வேண்டும். அன்பை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அன்பு மனிதனை நெகிழ்ச்சி அடைய செய்கிறது. அன்பு மனிதனுடைய மன இறுக்கத்தை குறைக்கிறது. அன்பு எப்போதும் மனிதனை ஓய்வு தன்மையில் வைத்திருக்கிறது. அன்பு கண்களில் கண்ணீரை கொண்டு வருகிறது. அன்பு எவ்வளவு பெரிய மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை தருகிறது. ஆகவே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாதல் நாம் பெரும் கருணையோடு அன்பு கொள்ளும் போது மனிதன் உண்மையிலேயே ஆன்மீக தன்மையில் பயணிக்கின்றான். ஆன்மீகம் என்பது ஒரு மத ரீதியான அடையாளம் அல்ல. ஆன்மீகம் என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு மட்டும் சொந்தமானதல்ல. மானுடன் ஒவ்வொருவரினுடைய அடிப்படை உண்மை. மனம் பக்குவப்பட்டு அந்த பக்குவத்தின் உயர்ந்த நிலையான அன்பும் கருணை, பற்றற்ற நிலை ஆகிய அனைத்து தன்மைகளும் மனிதனை உயர்ந்த ஒரு ஆன்மீக தன்மையில் நிலைத்திருக்க வைக்கக்கூடியது. இதை நாம் வேண்டி விரும்பி நமக்குள் பழக்கப்படுத்திக் கொள்ளும் போது நாம் உயர்ந்த ஆன்மீக அனுபவத்தை இந்த பிறவியில் பெற்றவர்களாக மாறிவிடுவோம். அனைவருக்கும் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.